உங்களோட பிரெயின் உங்களை ட்ரிக் பண்ணி வலியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரியுமா? 1995 பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் ஸ்டடி இது. 29 இயர்ஸ் ஆன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஒருத்தர் அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தவறுதலாக 7 இன்ச் ஆணியில் தவறுதலாக குதிச்சிடுறார். அந்த ஆணி அவரோட பூட்டோட அடிப்பகுதியில் பூந்து மேல் பகுதியாக வந்துருச்சு. எங்கிற பெயினில் தவிக்கிறாரு. டாக்டர்ஸ் ஹை டோசேஜ் ஆஃப் ஓபியாய்ட்ஸ் கொடுத்தும் அவரோட பெயின் குறையவே இல்லை. ஆனால் அங்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, டாக்டர்ஸ் அவரோட பூட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தப்போ அந்த ஆணி கொஞ்சம் கூட அவரோட கால்களை கிழிக்கவே இல்லை. 2 விரல்களுக்கு நடுவில் பியர்ஸ் பண்ணி தான் வெளியில் வந்திருந்தது. இருந்தாலும் அவர் அவ்வளோ பெயினை அனுபவித்தது பொய்யான்னு கேட்டால் இல்லை. இதுதான் அவங்களோட பிரெயினோட பவர். அவரோட உடம்பில் ஆணி குத்துனதான் அவரோட பிரெயின் நம்பினதன் காரணமாக பெயின் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்மளோட பிரெயினோட பவர். நம்மளோட தாட்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் ஃபியர்லாம் வச்சு நம்மளோட பிரெயின் நிறைய பயாலஜிக்கல் அண்ட் நியூரோ கெமிக்கல் சேஞ்சஸை நம்ம உடம்புல க்ரியேட் பண்ணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம பிரெயின் நம்புதோ அதை ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸாக டர்ன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்ம பிரெயினுக்கு இருக்குது.